சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் 9 பேரும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அவகாசம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன மாரிச்சாமி, விவரிங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் 9 போலீஸ்காரர்கள் குற்றவாளிகள் என தீர்மானித்து அவர்களுக்கு இரட்டை தூக்கு தண்டனை, அதுபோக அபராதங்கள் விதித்து தண்டனை அறிவித்தது. அந்த தண்டனையை உறுதிப்படுத்த கோரி இந்த வழக்கை விசாரித்த சிபிஐயும் தமிழக அரசும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கில் குற்றவாளிகளான 9 பேரும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யலாம். இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் வழங்குகிறோம் என கால அவகாசம் வழங்கி தண்டனையை உறுதிப்படுத்த கோரிய அந்த மனுவின் விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக இந்த வழக்கு தமிழகமே உற்று நோக்கும் ஒரு மிக முக்கியமான வழக்கு எனவும் நீதிபதிகள் தங்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அந்த 9 குற்றவாளிகள் 9 பேரும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்மானித்து அவர்களுக்கு இரட்டை தூக்கு தண்டனை மற்றும் அபராதங்கள் விதித்து தீர்ப்பு வழங்கியிருந்தார். இந்த தீர்ப்பை உறுதி செய்ய கோரிய அந்த மனு மீதான விசாரணையில் தான் இந்த கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.